வணக்கம் ப்ரோ. வணக்கம். கடந்த ஆண்டு தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குதுன்னா, ஒரு 30லேருந்து 40 தொகுதிகள் வந்து காரணமா இருக்கு. அந்த தொகுதிகள்ல வந்து அதிமுக வந்து மிக சொற்ப வாக்குகள். அதாவது வந்து ஒரு 132 வாக்குகள்லேருந்து ஒரு 4000, 5000 வாக்குக்குள்ள. அதுதான் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சு இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியில இருக்காங்க. இந்த முறை வந்து அது நான் ஓவர் கம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தரப்புல வந்து பேசப்பட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுல வந்து இந்த எலக்ஷன்ல முடியும்? அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு சார்? இல்ல அது நீங்க சொல்வது போல இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே எப்படி இத்தனை பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. குறிப்பா சொல்லணும்னா 2021ல நாங்க 200 சீட்டுக்கு மேல வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதிகபட்சமா 169 170 தான் மொத்தமாவே வாங்குனாங்க திமுக கூட்டணி. சரி, அந்த வகையில் பார்க்கும்போது 2021ல் நடந்தது 2026லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியினர் நம்புகிறாங்க. ஆனால் 2026 எலெக்ஷன் அப்படி நடக்கவே நடக்காது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் 5000 வாக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி கீழே அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரை சொல்லலாம், காட்பாடி சொல்லலாம், தென்காசி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் தான். டிடிவி தினகரன் அப்போ என்ன பண்ணார், தென் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதே போல் அங்கே டிடிவி தினகரனோட வேட்பாளர்கள் எல்லாம் சுயேட்சையாகவே, அதாவது அந்த சின்னத்திலே நின்று பெரிய செல்வாக்கு இல்லாமல், அந்த லோக்கல் செல்வாக்குன்னு சொல்லுவாங்களே, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லலாம், அது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற அரசியல். பட் சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை. சட்டமன்ற தேர்தல் என்பது லோக்கலில் யார் லீடரு, லோக்கல் ஃபேஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட் போடுவாங்க. அந்த வகையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் இருக்க போகுது. இரண்டாவது ஃபேக்டர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். நடிகர் விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை 2026 தேர்தலில் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பின்னாடி இருக்காங்க. அதே போல் பெண்களும் அவர் பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த வாக்குகள்லாம் மொத்தமாக விழுந்தால் அது அதிமுக அல்லது திமுக ஏதோ ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலும் 2021 தேர்தல் மாதிரியே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் வாக்குகள் ஃபஸ்ட்டு அதிமுக திமுகன்னு போச்சு. இப்போ மூன்றாவதாக டிவிகே என்ற கட்சியும் வாக்குகளை வாங்கும். அது யாரோட வாக்கு வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஹோட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, நம்ம 2021 தேர்தலில் 30 தொகுதி கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராய நகரில் 137 தான். அந்த ஓட் டிஃபரன்ஸ் தான் டி நகர் சத்யா அவர்கள் தோல்வியை தழுவினார். தென்காசி தொகுதியில் 370 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் தான் தோல்வியை தழுவினாங்க. ஜோலார்பேட்டில் அந்த மாதிரி 1000 சில்லற, நெய்வேலியிலும் 977. இப்போ விருத்தாச்சலத்தில் உங்களுக்கு தெரியும் 862 ஓட்டு வித்தியாசத்தில் பிஎம்கே இப்போ நிற்கிறாங்க கேண்டிடேட். அதே கேண்டிடேட் தான் இப்போயும் நிற்கிறாங்க. அவங்க தோல்வியை தழுவினாங்க. நெய்வேலி, ஜோலார்பேட்டு, ஆண்டியூர், அப்புறம் திருமயம், தாராபுரம், உத்திரமேரூர், திருப்பூரூர், ராசிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 1000 சொச்சம், 2000 சொச்சம், 3000 சொச்சம். இப்போ காட்பாடியும் அப்படி தான். ஸோ இந்த தொகுதிகள்லாம் அதிமுக திமுகவுக்கு ஏன் போச்சுன்னா சொற்ப வாக்குகள். அதுக்கு முக்கிய காரணமே டிடிவி தினகரன் ஒரு ஃபோர்ஸ் சொன்னார். அதே போல் நாம் தமிழ்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சு. இந்த ஃபோர்ஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஓட்டை பிரிச்சுது, ஆன்டி இன்கம்பன்சி ஃபோர்ஸை. அதே போல் அண்ணாமலை அவர்களும் நிறைய வாக்குகளை இளைஞர்களை தன் பக்கம் இழுத்தார். ஆனால் அதை தாண்டி அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை தினகரன் அவர்கள் பறிச்சுக்கிட்டு போனார். அப்படி தினகரன் அவர்கள் பறிச்சுட்டு போகும்போது தினகரன் அவர்களையும் பெருசாக ஓட் பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட 4% தான் வாங்கினார் 2021. அதே போல் சீமான் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6% கிட்ட தான் வாங்கினார். அப்போ அந்த 6%, 4%, இப்போ அந்த 6% சீமான் அவரோட 6% இருக்குல்ல, அது இளைஞர்களோட வாக்கு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் பேசும் அந்த சித்தாந்தத்தையோட இளைஞர்கள். அதை தாண்டி பொதுமக்களும் வாக்களித்தார்கள். இப்போ அந்த ஓட்டுலாம் யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் 2024 தேர்தலுக்கு வரணும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்போ பாஜக ஒரு கூட்டணியில் நிற்குது, அதிமுக ஒரு கூட்டணியில் நிற்குது. சரி, இரண்டும் தனித்தனியாக நிற்குது. 21% கிட்ட அதிமுக வாங்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக 18% வாங்குறாங்க. 18% வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி, எங்களுக்கு 70 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா உணர்ந்து கொண்டது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். சரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன் இருக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன் இருக்கும். இப்போது
இந்திரா காந்தி, கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் இவங்க 3 பேர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே எம்ஜிஆர் என்ன நினைச்சார்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் வந்து வேற ஒரு பிரதமராக வந்து இன்னொருத்தர் வந்து ஆதரிக்கிறார். அப்படி ஆதரிக்கும் போது எம்ஜிஆர் அங்கே தோத்துடுறாரு. அந்த தேர்தலில் தான் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து 20 சீட்டில் நிற்கிறாங்க, திமுக வந்து 20 சீட்டில் நிற்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இப்படி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த தேர்தலில் எம்ஜிஆர் வந்து தோல்வியை தழுவுறார். அப்போ தான் எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார் என்னென்னா, நாம் வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை, மக்கள் வந்து நம்மளுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ 13 வருஷம் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து எம்ஜிஆரை சூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ 2024 தேர்தலும் வந்து பாஜகவினர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வாக்குப்பதிவு. ஸோ இப்போ அப்போ இருந்தவரை அப்போனாச்சும் வந்து பெருசாக வந்து சோஷியல் மீடியா இல்லை, டிவி இல்லை. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து டிவி இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், எல்லா தகவலும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் யாருக்கு ஓட்டு போனோம், இது வந்து பிரதமருக்கான தேர்தல் மோடியா அல்லது ராகுல் காந்தியா, எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஃபேக்டரை வந்து அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களா எடப்பாடி பழனிசாமியா, இப்போ 4 முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க. அண்ணன் சீமானு, டிவிகே தலைவர் விஜய், ஸ்டாலின் அவர்கள், அதே போல் எடப்பாடி பழனிசாமி 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் யாரை சூஸ் பண்ணுறதை தாண்டி லோக்கலில் வந்து நம்மளுக்கு யார் எம்எல்ஏ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது லோக்கலில் யாருன்னா, இப்போ உளுந்தூர்பேட்டைங்களே எடுத்துங்களேன். இப்போ உளுந்தூர்பேட்டையில் குமரகுரு இருக்கார், ஏற்கனவே மணிகண்ணன் இருந்தார், மணிகண்ணனுக்கு வந்து சீட்டு கொடுக்கல. மணிகண்ணனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ மணிகண்ணன் அவர்கள் வந்து சரியாக செயல்படலையான்னு ஒரு கேள்வி வந்து மக்களுக்கே எழுதும். ஒருவேளை அவர் சரியாக செயல்பட்டு இருந்தால் அவருக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்களா? அப்போது அங்கே இருக்கிற ஏற்கனவே வந்து டிஎம்கேக்கு வாக்களித்த ஒரு நபரை என்ன யோசிப்பாருன்னா, மணிகண்ணுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, அவர் சரியாக செயல்படலை போல, கிராமங்களுக்கெல்லாம் போலன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்கும் போது அதனால தான் வந்து இப்போ வசந்தவேல் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வசந்தவேல் வந்து என்ன பண்ணுவார், மணிகண்ணன் மாதிரியே பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து விஜய் சார்பாக சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிற்க வைக்கிறார். சுதாகர் அவர்கள் வந்து தொகுதிக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குமரகுரு வந்து ஏற்கனவே தெரியும், அங்கே வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நின்னார், 2021 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 அந்த எலெக்ஷனில் வந்து அவர் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கார். அப்போ வந்து தொகுதிக்கு மிகவும் அறிமுகமானவர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் குமரகுரு அவர்களை தெரியும். ஸோ நான் சொல்கிறது உளுந்தூர்பேட்டை, ஏன்னா அது என் தொகுதி, அதனால் நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து உள்ளூரில் ஒரு வேட்பாளர் இருப்பாங்க. என்னதான் வந்து விஜய் அவர்கள் நின்னாலும் விஜய் அவர்களுக்கும் வந்து வாக்குகள் போகும். அது யாரோட வாக்குகள்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து வெற்றி பெறலாம், அவருடைய வேட்பாளர், இல்லை வெற்றி பெறாமல் போகலாம், இல்லைனா வந்து அதிமுகவோட அதிக வாக்குகள் வாங்கலாம், திமுகவோட அதிக வாக்குகள் வாங்கலாம். ஆனால் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த வேட்பாளர் நம்மளுக்கு எப்படி அறிமுகம், அந்த வேட்பாளர் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உளுந்தூர்பேட்டையோட சட்டமன்ற இது டிவிகேவோட வேட்பாளர் வந்து இவர் சுதாகர் வந்து இலவசனூர் கோட்டை. இப்போ இலவசனூர் கோட்டையிலே வந்து அவர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு வந்து அவர் தான் வந்து அங்கே வேட்பாளரா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிருக்காங்க. அவர் தான் இப்போ தான் அவரோட முகமே வெளில தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசில் சின்னம். ஸோ விசில் சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடணும். விஜய் விசில் சின்னம் இதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிருக்கலாம் டிவிக்கோட தொண்டர்கள். அதை தாண்டி ஓட்டு போடும்போது யார் செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓட்டுக்கு வந்து பணம் வாங்குவது தவறு, ஓகேங்களா? அதை தாண்டி நம்ம ஊரில் வந்து அது ஒரு கலாச்சாரமே ஆயிடுச்சு. யார் அதிக பணம் தரா, யார் வந்து புடவை கொடுக்குறா, மூக்குத்தி கொடுக்குறா, பாத்திரம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் உளுந்தூர்பேட்டை மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதியும் வந்து அப்படி தான். அப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட நாங்கள் ஒரு 500 மேலே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தால் அது வந்து பெரிய தாக்கத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும். அதே போல் இந்த வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. வெற்றி தோல்வி என்பது வந்து 5000 to 10,000 தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தொகுதிகள் கிட்ட வரும். அதுவே ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இல்லை, 100 தொகுதிகளுக்குள்ள வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். 100 தொகுதிகள்கிட்ட கடந்த தேர்தல்கள் மாதிரி 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐபி பெரியசாமி இருக்காருல்ல, அவர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம். இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இப்போ இருக்கவே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேணா இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். யாருக்குன்னா அந்த தொகுதியில் வந்து டிவிகே வேட்பாளர் வந்து பின்வாங்கிட்டார்.
அப்படி வாங்கும்போது அவங்க நாம் தமிழருக்கு போடலாம். அப்போ நாம் தமிழரா, ஏன்னா நாம் தமிழருக்கு ஆல்ரெடி நாம் தமிழருக்கும் டிவி கேட்க ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடியில் வந்து வெற்றி பெற போகிறார். அந்த டிஃப்ரென்ஸ் எடப்பாடி தொகுதியில் மட்டும் இருக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூரில் நிற்கிறாரு. கொளத்தூரில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹியூஜ் லாஸ்ட் டைம் அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா கொளத்தூரில் பெரம்பூரில் விஜய் நிற்கிறாரு. அதை சுற்றியுள்ள தொகுதியில் அதோட தாக்கம் இருக்கும். அதே போல் அந்த சென்னை ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் திருவிக நகரில் பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் நிற்கிறாங்க. அவர் நிற்கிறதால இரட்டைலை தொகுதி அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் சேகர் பாபுவே வந்து திருவிக நகர் தான். ஸோ அவருக்கும் வந்து கொஞ்சம் தர்ம சங்கடம், இந்த தேர்தலில் வந்து பொற்குடி ஆம்ஸ்டாங் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு இருக்குது. நான் திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் இனிமேல் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் கட்சியில் இருக்கிற நிறைய பேரே அதை யோசிக்கிறாங்க. ஆதவர்ஜனே வந்து நான் பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை பொது வேட்பாளர் மாதிரி அவரை பார்க்குறாங்க. பொது வேட்பாளர் மாதிரி நீ கரெக்டாக சொன்னீங்க, அது பொது வேட்பாளர்னே நம்ம சொல்லலாம். இப்போ திமுக காங்கிரஸ் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியினரும் அதை அவர் ஆதிக்கிறாங்க. அதிமுக அவங்க தான், விசிகா, அதுக்கப்புறம் தாவேகா, நாம் தமிழர், வேல்முருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் ஆதரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஓட் டிஃபரன்ஸ்ல வெற்றி பெறணும்னா இந்த நடைமுறை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லை. எப்படின்னா ஒரு பொது வேட்பாளரை கருதி அனைத்து கட்சிகளுமே அவங்களால முடிஞ்ச ஒரு ஆதரவு குரல் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அதை பண்றாங்க. அது வந்து நான் வந்து எலெக்ஷனை வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து யாரும் இந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தவே இல்லை. ஸோ பொற்குடி ஆம்ஸ்டாங் தான் அஃபிஷியலாக நிப்பாட்டில், பட் அவங்களுக்கான ஒரு கன்சர்னை வந்து ஒரு அக்கறையுடன் தெரிவிக்கிறாங்க. வெளியில இருந்து அவங்க வெற்றி பெற்ற நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பா ரஞ்சித் கூட அவர் ஆல்ரெடி பிஜேபி எதிர்ப்பாளர். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அப்போ கூட அவர் வந்து பொற்குடி ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இல்லை, பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து அவர் ஆதரவு, ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் ரொம்ப க்ளோஸு, அண்ணன் தம்பி மாதிரி, ஓகேங்களா, அந்த ஏரியாக்காரங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இயல்பாகவே ரஞ்சித் அவர்கள் வந்து நானே ரஞ்சித் அவர்களின் இடத்துல இல்லை நீங்கள் இருந்தாலும் இல்லை அந்த ஏரியாவில் யார் இருந்தாலும் வந்து அந்த டிசிஷன் தான் எடுத்துருப்போம். அது வந்து தவறு இல்லை. அதை வந்து பாஜகவுடன் ஒப்பிட்டு பேசுவது ரொம்ப தவறு. நிறைய வட இந்தியர்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து அறிமுகம் அவ்வளோ வட இந்தியர்கள். ஸோ நம்ம எதை பேசியிருந்தா அந்த ஓட் டிஃப்ரென்ஸ், இந்த ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து சிட்டிலையும் வந்து பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தமிழக வெற்றி கழகம் வந்து ரூரலை விட அர்பனில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. சரி, இப்போ என்ன ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டி வந்து திமுக வந்து எங்களுடைய கோட்டை, நாங்கள் இங்கே தொடர்ந்து வெற்றி பெற்றுட்ருக்கோம் 2016 அதே போல் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ எப்படின்னா அந்த கோட்டையிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 தொகுதி திமுக வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரிசல்ட் எப்படி? ஆக்சுவலாக எப்பொழுதுமே வந்து சென்னை ஏன் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னா, திமுக ஆரம்பிக்கப்பட்டது வந்து இங்கே தான். ஸோ இங்கே வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி இருந்த நிறைய பேர், லைக் குறிப்பாக சொல்லணும்னா முதலியார் சமூகத்தினர், செட்டியார், ரெட்டியார், நாயுடு சமூகத்தினர்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இங்கே பிஸ்னஸ் பண்ணாங்க. பெரிய தலைவர்களாக திகழ்ந்தார்கள். இன்னுமே வந்து அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருந்தாங்க. அது வந்து நாளாக என்ன ஆச்சுன்னா, அந்த அதிகாரம் எம்ஜிஆர் வந்த பிறகு அதிகாரம் வந்து இடைநிலை சாதிகளுக்கும் போச்சு. யாருன்னா லைக் முக்குளத்தோர், அதே போல் வன்னிய சமூகத்தினர், அதே போல் பட்டியலினத்தோர் எல்லாத்துக்குமே வந்து அந்த அதிகாரம் போச்சு. அப்படி போகும்பொழுது என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு நிர்பந்தம் தான் வந்துச்சு. இங்கே இருக்கிறவங்கள வந்து நம்ம பக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. அதில் இளமழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். பரிதி இருக்கார்ல, திமுகவில் இருந்தார்ல, அவங்களோட அப்பா வந்து இளமழுதி ஒர்க் பண்ணார். அதன் பிறகு பரிதி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணார் மிகப்பெரிய அளவில் திமுகவில். அதனால் சென்னை வந்து அவரோட கோட்டையாக இருந்துச்சு. எக்மோரை பொறுத்த வரைக்கும் அது பரிதி அவர்கள் வந்து எப்போ நிலான அங்கே வெற்றி பெறுவார். அது வந்து கட்சியில் வந்து திமுகவிலே வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் பரிதி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா எப்படி நான் வரலாறு 96 வந்து 91 வந்து திமுக ஃபுல்லாக தோக்குது. அப்போது எம்எல்ஏ போனதில் பரிதி இளமொழியும் ஒரு ஆள் 91 தேர்தலில் ஒரு ஆள். அதே போல் பின்னாடி வந்து திமுகவில் வந்து கலைஞர் அவர்களே வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ஏன்னா லைக் பரிதி தான் வந்து சென்னையை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் திமுகவுக்கு போகல. ஆனால் வந்து அவர் இறந்த பிறகு வந்தாங்க, அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. பரிதியை இளம்படுத்தியமான ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியிலையும் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா லைக் அந்த அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட்டது. அப்படி பரவலாக்கப்படும் இங்கே எல்லா சமூகத்தினருக்கும் வாக்குகள் வந்து அதிகாரம் கிடைத்தது. அப்படி கிடைக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, மூணாவதாக ஒரு ஃபோர்ஸ் வருது, தமிழக வெற்றி கழகம். முன்னாடி வந்து நாம் தமிழராக இருந்தாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு 10% 20%, 25% கிட்ட வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி தேர்தலில் 3வது இடத்துக்கு போனாங்க நாம் தமிழர். சாரி, 2வது இடத்துக்கு போனாங்க. இரட்டை இலை அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு வந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியினர். ஆனால் இந்த தேர்தலில் அது நடக்குமா? ஏற்கனவே நாம் தமிழுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதுவே வந்து செதற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த இதில் வந்து பயங்கரமாக பேசுகிறார். இல்லை சார், மீடியாவும் சீமானை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல சார். அது உண்மைதான். மீடியாவும் பெருசாக வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்பாட்லைட் வந்து அவர் கொடுக்கல. ஏன்னா அதை தாண்டி ஒரு பிம்பம் இருக்குல்ல, விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவரோட அந்த தனித்தன்மை வந்து இழந்து போயிடுது. எப்பொழுதுமே அண்ணன் சீமான் அவர்கள் பொது தொகுதியில் தலித்தை நிப்பாட்டுவார். அதே போல் 234 பேரில் பாதி ஆண்கள் பாதி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துச்சு. அதை தாண்டி வந்து சித்தாந்தத்தை பின்பற்றுவர்கள், தமிழ் தேசிய ஆதரிப்பவர்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க. ஒருவேளை அங்கே வாக்குகள் குறைஞ்சா விஜய் அவர்களுக்கு ஏறும். ஓகேங்களா? ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். இப்போ 4 பக்கமும் வந்து ஓட்டுகள் வந்து சிதறுது. இப்போ விஜய் அவர்கள் யாரோட வாக்கு வாங்க போகிறாரு? இது வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு வாக்கு போச்சு, அதே போல் அதிமுகவுக்கும் ஒரு வாக்கு போச்சு, இங்கே நாம் தமிழுக்கும் வாக்கு போச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். யாருக்கிட்ட இருந்து அதிகமாக வாக்குகள் போகுது? திமுக கிட்டேருந்து போதா, அதிமுக கிட்ட போதா? இப்போ திமுக கிட்ட அதிக வாக்குகள் போகுது, இளைஞர்கள்லாம் அங்கே இருக்கிற இளைஞர்கள் பெண்கள்லாம் இந்த பக்கம் வராங்கன்னா இயல்பாகவே அதிக வாக்குகள் அங்கே போகும். ஆனால் அதிமுக அப்படி இல்லை. ஓகேங்களா? அங்கே இளைஞர்களே ஏற்கனவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக். இன்னும் ஒரு இது நீங்கள் இளைஞர்கள்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் நிறைய நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விட வந்து திமுக அதிகமாக போட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. நாங்கள் வந்து பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கிறோம், எங்களை மாதிரி பாஜகவை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு புயலை கிரியேட் பண்ணாங்க திமுக 2021. அதுவும் பாஜகவுக்கு எதிராக கிரியேட் பண்ணாங்க. அது சரியான ஒரு பிம்பம். ஓகேங்களா? அது அந்த மாதிரிலாம் யாருமே கிரியேட் பண்ண முடியாது. சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு அணி, அதே போல் எழுத்தாளர்கள் ஒரு பக்கம், சமூக ஆர்வலர்கள், தலித் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்த வேலை செஞ்சாங்க. அதே போல் அந்த துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட்டு, அதே போல் பொள்ளாச்சி அந்த பெண்கள் சம்மந்தமான ஒரு விஷயம், அதே போல் சாத்தான்குளம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுழண்டு யாருக்கு அடிச்சதுன்னா இவங்களுக்கு தான் அடிச்சது, அதிமுக தான் அடிச்சது. அது வந்து ஒரு தென் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களோட வாக்குகளை செதற விட்டாங்க அதிமுக. அதே மாதிரி 10.5 தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வட தமிழகத்திலையும் வந்து ஏற்படுத்தியது. எப்படி ஏற்படுத்தியதுன்னா, ஒரு பக்கம் வந்து வன்னியர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. அது வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும். இப்பயுமே வந்து அதிமுகவில் அதிக வேட்பாளர்கள் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 71 72 தெரியல. ஸோ அத்தனை பேர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலையும் வந்து வட தமிழகத்தை, குறிப்பாக வந்து வன்னிய சமூகத்தை குறிவைத்து தான் காய நாட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் பாமக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் இருக்குது, கடலூரில் வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து நடக்குது. அந்த இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள்ன்ற முறையில் திருமாவளவன் பேசி எல்லா வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த சமயத்தில் வந்து இது ஒரு பிரேமலதா விஜயகாந்த் பேரை சொல்கிறாரு, அவங்க ஏந்திரிச்சு நிற்கலை. அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனமாக இருந்தது. இல்லை, அது ஆக்சுவலாக வந்து அதே போல் இன்னொன்று என்னென்னா, விருதுநகரில் வந்து வேட்பாளரை, அதாவது வந்து அவங்களுடைய மகன் வேட்பாளர்களில் அந்த அலுவலகத்தில் வந்து விசிக கொடி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே விசிகனாவர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. தேமுதிக வந்து தொடர்ந்து வந்து இப்போ திமுக தான் புறக்கணிக்குதுன்ற ஒரு பேர் இருந்து இப்போ தேமுதிகவும் அதை தொடர்ந்து புறக்கணிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த தெலுங்கு லாபி, நான் வந்து இனவாதம்லாம் பேசலை, லைக் அந்த சிறுபான்மை மொழி பேசுகிறாங்கல்ல, எப்பொழுதுமே அவங்க தான் ஆதிக்க சாதியாக இருந்தாங்க. திமுகவிலையும் தற்போது வந்து அந்த லாபி தான் பெரிய அளவில் வந்து செயல்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா
திருமாவளவன் என்ன கேட்டார்னா, உங்கள் கூட இத்தனை வருஷமா நான் கூட்டணியில் இருக்கேன், அவங்க திடீர்னு வந்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, 10 சீட்டு எனக்கு ஏன் 8 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது வந்து அவங்களுக்கு வந்து பொறுக்கல. அவங்களுக்கு என்னென்னா அந்த ஆதிக்க சாதியோட திமிர் இருக்குல்ல, அந்த திமிரை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காட்டுறாங்க. உங்களோட வயதில் பெரியவர், கூட்டணி கட்சி தலைவர் எல்லாமே வந்து எஞ்சி வணக்கம் சொல்கிறாங்க. அதுவும் 2021 நீ திமுக ஆட்சி இருந்தாலும் அது திருமாவளவன் தான் முக்கிய காரணம். முக்கிய காரணம். அதை வந்து திமுகவே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் அப்படி பண்ணது வந்து முற்றிலும் தவறானது. அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் ஸ்லைடாக வந்து எப்படி சொல்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகா கூட்டணி கூட வச்சுருவாங்களோன்றத பார்த்துக்கிட்டு கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க திமுக. இல்லை, அதை தாண்டி வந்து திமுகவில் இருக்கிற தலைவர்களும் வந்து அதை விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போகிறான்னு சொல்லிட்டு சொன்னான்ல, அப்படி சொன்ன உடனே திமுக இருக்கிற எல்லாரோட முகமும் மாறிடுச்சேன். ஏன் திருமாவளவன் இப்போ போட்டியிட போகிறாரு, அவருக்கு என்ன இப்போ எய்ம் இருக்குது, ஃபியூச்சர் என்ன, அவர் வந்து டெப்டி சிஎம் அமைச்சராக வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் பயங்கர அப்செட். ஏன் அப்செட்னா, உங்களுக்கு தெரியும் என்ன அப்செட், என்ன காரணம், உன்னை சீட்டு கொடுக்கல, செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க கட்சியோட தலைவர் போட்டியிட போகிறாங்க, அதை தடுத்துருக்காங்க. அவங்க கட்சி நிர்வாகிகள் 3 பேருக்கு சீட்டு மறுத்துட்டார் அவர். உங்களுக்கு இந்த டைம் இல்லை, ஏன்னா திமுக கூட நீங்கள் ரொம்ப இணக்கமாக போகிறீங்க சார். நீங்கள் திமுக கூட ரொம்ப இணக்கமாக போனால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளா இல்லை திமுகவான ஒரு கேள்வி வருது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, தலித் மக்களோட வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நன்றி சார். நன்றி.